ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்க்க போகிற ஆம்பிள்ஃபயர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது 4 ஸ்பீக்கரும் ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபரும் யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 4 8 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கரும் ஒரு 10 இன்ச்சு டபுள் மேக்னட் சப்வூஃபரும் இதில் வந்து பயன்படுத்த போகிறாங்க. வாங்க இதில் இன்டீரியரில் என்னென்ன போர்டு போட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லன்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கேபினட் தான் போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டும், இது வந்து பேக் லெஃப்ட் ரைட்டுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். அதேமாரி டிஸ்பிளே போர்டுனா ஒயிட் டிஸ்பிளே பகாரியா யூஎஸ்பி போர்டு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வாங்க இன்டீரியரில் என்னென்ன போர்டு போட்டிருக்கோங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சேனலுக்கும் நம்ம வந்து 4440 ஐசி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கட் போர்டில் 2 போர்டும். அதேமாரி சப்வூஃபருக்குன்னு எடுத்திங்கன்னா தொஷிபா 5200 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்ட டிக்டாக் செல்வராஜனோட 4TR மோனோ போர்டு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுமாரி கன்வெர்ட்டர்னு எடுத்திங்கன்னா 12 to 24 வோல்ட் கன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இது எதனால் 12 to 24 வோல்ட்டு நீங்கள் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து 24 வோல்ட்டு இதுக்கு போதுமானது, பக்காவாக மேட்சிங்காக இருக்குது. ஏன்னா 12 வோல்ட் 24 வோல்ட்டு கொடுத்தா ஹீட்டிங் இஷ்யூ உங்களுக்கு கம்மியாக இருக்கும். டிராக்டருங்கிறப்ப உங்களுக்கு எனி டைம் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதிக டைம் வந்து உங்களுக்கு ரன் ஆகிறதுனால வோல்டேஜ் நம்ம அதிகமாக கொடுக்குறப்ப அந்த ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு மட்டுங்கிறதுனால நம்ம 12 to 24 வோல்ட் மட்டும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் கன்வெர்ட்டர் ஜிஆரில். அதனால் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்காது. 10 இன்ச்சு சப்வூஃபருங்கிறப்ப உங்களுக்கு தாராளமாக இதில் சிங்கிள் மேக்னட் 12 இன்ச்சு வரையுமே நல்லா தாராளமாக ட்ரைவ் பண்ணும். இதில் 10 இன்ச்சு சப்வூஃபருங்கிறப்ப பிரச்சனை கிடையாது, அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு டிராக்டருக்கு இதே போர்டு நான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் 1 இயர் ஆகிடுச்சு, இன்ன வரையும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. இதுக்கு ப்ரீ சிக்னல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்போட 2.1 ப்ரீ போர்டு தான் நம்ம கிளாஸ் டி போர்டில் எஸ்எம்டி போர்டு போட்ட போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். அதேமாரி ஹீட்டு வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ குறைக்கிறதுக்காக கூலிங் ஃபேன் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம இது போல் உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் தேவைப்பட்டால் நமக்கு டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வாகனத்துக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிள்ஃபயரு டிராக்டரு, ஏரோஸ்டர், அதேமாரி பேசஞ்சர் ஆட்டோ, இது போல் இன்ஜின் நாய்ஸ் அதிகமாகவும் இருந்தாலும் நல்ல வால்யூம் கெயின் ஏறி வரணும்னா இது போல் இந்த ஆம்பிள்ஃபயரை நீங்கள் பயன்படுத்தலாம். ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. செக் பண்ணி 1 ஹவர் போல் ப்ளே பண்ணி செக் பண்ணிட்டோம். ஆடியோ ரிசல்ட் பக்காவாக அமைஞ்சிருக்கு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன ஆம்பிள்ஃபயர் டாடா ஏசி டிராக்டர் என்ன வாகனத்துக்கு வேணாலும் உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துலேருந்து கும்பகோணம் போகிற ரோட்டில் சிலாலுங்கிற ஏரியாவில் தான் நம்ம ஷாப் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.